நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரும் ரொம்ப ஈஸியாக சொல்லிடுறாங்கல்ல, அவங்கள மறந்துட்டு வேற வேலையை பாரு அப்படின்னு. அது அவ்வளோ சாதாரண விஷயமா என்ன? நிச்சயமா இல்லை. ஆனால் நான் ஒன்று கேட்கட்டுமா? அந்த பிரேக்கப்புக்காக நீங்கள் உங்கள் லைஃப்பை இப்போது பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களால் அதை உணர முடியுதா? அந்த பிரேக்கப்புக்கு கொஞ்சம் பிரேக் கொடுத்துட்டு உங்களுக்காக வாழ ஆரம்பித்தா நல்லா இருக்கும்ல? வெல்கம் டு நம்ம கொஞ்சம் பேசலாமா. நம்ம உயிருக்கு உயிராக நேசித்த ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போகிறாங்கன்னா அதுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். ஓவர் லவ், ஓவர் பொசசிவ், ஏதோ ஒன்று அளவுக்கு அதிகமாக போகும்போது அந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு கேப் விழுகுது. எனக்கு புரியுது, லவ்வை போய் எப்படிங்க அளந்து கொடுக்காது அப்படின்னு நீங்கள் கேட்குறது. ஆனால் இந்த உலகத்தில் எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் இருக்குது. நமக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்வீட்டாக இருந்தாலும் அளவாக சாப்பிட்டா தான் அடிக்கடி சாப்பிட முடியும் இல்லையா? அளவுக்கு அதிகமாக போகும்போது போதுண்டா சாமின்னு விலகத்தானே தோணும். லவ்வை பொறுத்த வரைக்கும் அது ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி இல்லையா? ரெண்டு பக்கமுமே சமமான எஃபர்ட்டு, அட்ஜஸ்ட்மெண்ட்டு இதெல்லாமே இருக்கணும். அது எப்போ மிஸ் ஆகுதோ அப்போ தான் மொத்த பிரச்சனையும் ஆரம்பமாகும். சரி, ஏதோ ஒரு ரீசனுக்காக அவங்க உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. அதுக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. நீங்கள் கேட்கலாம், என்னால் அவங்கள எப்படிங்க மறக்க முடியும்? அவங்களோட மெமரிஸை நான் எப்படி அழிக்கிறது? நியாயமான கேள்விதான். அவங்களோட மெமரிஸை அழிக்க முடியாது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நம்ம என்ன நினைப்போம்? நம்மளோட ஃபீலிங்ஸை அவங்க மதிக்கணும், நமக்கு அன்பு கொடுக்கணும்னு நம்ம ஆசைப்படுறோம்ல, அதே மாதிரி தானே அவங்களும் நினைப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் வேண்டான்னு தோணுதுன்னா அவங்களோட அந்த முடிவை ரெஸ்பெக்ட் பண்ணுறது தானே நியாயம். நீங்கள் அவங்கள இன்னும் சேஸ் பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு உங்கள் மேலே அன்போ பரிவோ வரவே வராது. இன்னமும் கோபமும் வெறுப்பும் தான் அதிகமாகும். சரி, இப்போ நான் என்னதான் பண்ணுறது அப்படின்னா, எனக்கு உங்ககிட்ட சொல்கிறதுக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஜஸ்ட் அக்செப்ட் இட். என்ன நடந்ததோ அதை நம்புங்க, ஏற்றுக்கோங்க. அப்போ தான் உங்கள் லைஃபு மூவ் ஆன் ஆகும். இதெல்லாம் சொல்கிறது ரொம்ப ஈஸி. நான் எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இந்த உலகத்தில் முடியாது அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. உங்கள் மைண்டு எப்போ இந்த யதார்த்தத்தை ஏற்றுக்குதோ அப்போ நீங்கள் உங்கள் லைஃப்பில் அந்த ப்ளே பட்டனை ஹிட் பண்ணுவீங்க. ஸோ அக்செப்ட் இட், ப்ளே இட், லிவ் இட். அப்போது அடுத்த எபிசோடில் இன்னும் கொஞ்சம் நிறைய பேசலாமா?